ஹாய், எல்லோருக்கும் வணக்கம். கோயிலுக்கு போறதுக்கு முன்னாடி ஆறுகள்லையும் குளங்கள்லையும் கைகால் கழுவிட்டோ அல்லது முங்கி எந்திரிச்சிட்டோ கோயிலுக்கு போறாங்க. அதற்குண்டான காரணம் என்ன? கைகால் முகம் கழுவிட்டு தான் பள்ளிவாசலுக்கு தொழுகைக்கு போறாங்க. அதற்குண்டான காரணம் என்ன? கிறிஸ்தவ முறைப்படி தேவாலயங்கள்ல ஞானஸ்நானம் கொடுக்கிறது ஏன்? முன்ன உள்ள காலத்துல வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடி வெளியில பெரிய பாத்திரத்துல தண்ணீர் வச்சு கைகால் முகம் கழுவிட்டு தான் வீட்டுக்குள்ளே போனாங்க. அதற்குண்டான காரணம் என்ன? எல்லாத்துக்கும் ஒரே ஆன்சர் தான். டீட்டெயிலா தெரிஞ்சுக்க வீடியோ முழுசா பாருங்க. நான் எஸ் பாண்டியராஜா, வெல்தி கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தேனி. ஆயாதி கணிதம் கணிச்சு பஞ்சபூத இடம் பொருள் தன்மை அறிஞ்சு பதவி நியாசம் செஞ்சு வாஸ்து விதிகளின்படி தரமான வீட்டை கட்டி மகிழ்ச்சியா வாழணும்னு நினைக்கிறவங்க ஸ்கிரீன்லையும் டிஸ்கிரிப்ஷன்லையும் என்னோட நம்பர் இருக்கு. கான்டாக்ட் பண்ணுங்க, ஆர்எல்ஸ் வாட்ஸ்அப் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பொதுவாக நம்ம கோயில்களுக்கும் பள்ளிவாசலுக்கும் சர்ச்சுக்கும் போறோம்னா ஏதோ ஒரு வரத்தை கேட்கறதுக்காக தான் போவோம். அந்த வரம் ஹெல்த், வெல்த், ரிலேஷன்ஷிப், இந்த மூணுல எதா வேணா இருக்கலாம். ஆனால் வீட்டில இருந்து நம்ம கோவிலுக்குள்ளே போகிற வரைக்கும் நமக்கு தேவைன்னு சொல்கிற அதே சிந்தனையோடு தான் போவோமான்னு கேட்டால் கண்டிப்பாக இருக்காது. கோவில், பள்ளிவாசல், சர்ச்சுன்னு நுழையிறதுக்கு முன்னாடி ஐம்புலன்களால் நம்மளால் எதையெல்லாம் உள்வாங்க முடியுமோ, ஃபார் எக்ஸாம்பிள் நல்லது கெட்டதுன்னு எதையெல்லாம் பார்த்தோம், கேட்டோம், தெரிஞ்சும் உள்வாங்கி கொண்டு நம்ம கோயிலுக்குள்ளே போக முடியுமா, அதெல்லாம் சேர்த்துக்கிட்டு தான் வரத்தவே கேட்க போவோம். தன்னோட நிழலா கூடவே கூட்டிட்டு வர தோஷங்கள் அத்தனையும் போக்கிட்டு புனிதனா வேண்டும் வரத்தை கேட்டு வாங்கிட்டு போகத்தான் எல்லா மதத்திலையும் கைகால கழுவிட்டு கோயிலுக்குள்ளேயோ பள்ளிவாசலுக்குள்ளேயோ சர்ச்சுக்குள்ளேயோ போறத ஒரு சடங்காகவே முன்னோர்கள் செய்ய வச்சிருக்காங்க. 1 or 2 hours போயிட்டு வர கோயில்களுக்கு இவ்வளோ கட்டுப்பாடுனா வீடே கோயிலா நினைச்சு வாழ்ந்துட்டு இருக்கிற நமக்கு எவ்வளோ கட்டுப்பாடுகள் இருக்கும். அதுல முதன்மையான வழி தான் கைகால் முகம் கழுவிட்டு வீட்டுக்குள்ள போறது. நீங்களும் முன்னோர்கள் பயன்படுத்தின வழிமுறைப்படி கைகால் முகம் கழுவிட்டு வீட்டுக்குள்ள போறதுக்கு முன்னாடி செருப்போட செருப்பு பாவங்கள், தீமைகள் அத்தனையும் கழட்டி வச்சுட்டு வீட்டுக்குள்ள போங்க.